அவர் உதயநிதி இதுக்கு ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்காரு. அது எப்படின்னா தலையை பிச்சுக்கணும். நீங்கள் கமல்ஹாசன் பேசுனது நான் விளையாட்டுக்கு சொல்ல, இப்போ நான் சொன்னதெல்லாம் சொல்ல போகிறேன். நீங்களும் தலையை பிச்சுக்கணும், நானும் தலையை பிச்சுக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத புரியலை. அவர் திமுகவை தாக்குறாரா, கருணாநிதி அவர்களை தாக்குறாரா, ஸ்டாலினை தாக்குறாரா? ஆனால் உதயநிதியை மட்டும் தூக்குறேன். உதயநிதியை தூக்கித்தானே ஆகணும், அதுக்கு காரணம் இருக்குல்ல. சரி, என்ன தாக்குறாரு, எதை தூக்குறாரு அப்படின்னு பார்ப்போமா? மொதல் விஷயம், வந்தாரை வாழ வைப்போம் என்று இருந்தாலும் வந்தவர்கள் எல்லாருக்கெல்லாம் வாய் சூட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. ஏதாச்சும் புரியுதா? வந்தாரை வாழ வைக்கும், ஆனால் வந்தவரெல்லாம் வாயை சூட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. வந்தாரை வாழ வைப்போம் என்று இருந்தாலும்னா யார் வந்தார்? வந்தேரின்னு யாரை சொன்னாங்க? வேறு மாநிலத்திலிருந்து இங்கே வந்தவங்கள வந்தேரின்னு எல்லா பேரையும் யாரை சொல்கிறாங்க? அவங்க பக்கம்தான் அவர் போயிருக்காரு. வந்தாரை வாழ வைப்போம் என்று இருந்தாலும்னா அப்போ கருணாநிதி அவர்கள் அவங்க குடும்பம்லாம் ஆந்திராவிலேருந்து வந்ததை இங்கே வாழ வச்சாங்கங்கிறத குத்தி காட்டுறாரு. அப்போ அவங்க குடும்பத்தையே தாக்குறாரு. அவங்கக்கிட்டே எம்பி சீட்டு வாங்கிட்டு வந்தாரை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லி வந்தேரிங்கிறார் அவங்கள. அப்போ அவங்க ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல. ரெண்டாவது, வந்தவர்களையெல்லாம் வாய் சூட வேண்டும் என்று நினைக்கக்கூடாதான். அப்போ வந்தவர்களெல்லாம் வாய் சூடக்கூடாதுன்னா விஜயை தாக்குறாரு. வாயை சூட வேண்டும் என்று வந்தால் எங்கள் போர்க்குணம் விட்டகலாம். ஏன்னா இவர் கட்சியை ஆரம்பித்த போனியாகலை, ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு அவங்களோட போயிட்டாரு. வயிற்றுச்சல். என்னடா நமக்கு பின்னாடி வந்த ஜூனியர் விஜய், நம்ம எவ்வளோ சினிமாவில் இருக்கோம், நம்மளாலேயே அரசியலில் ஜெயிக்க முடியலை. இந்த விஜய் நேற்று வந்துட்டு இப்போ அரசியலில் ஃபேமஸ் ஆகிடுச்சுங்கிற வயிற்றுச்சல். அதனால தான் வந்தவர்களெல்லாம் வாயை சூட வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாது அப்படின்ட்டு முதல் லைனில் கருணாநிதி அவங்க குடும்பத்தை தாக்கிட்டு, ரெண்டாவது லைனில் விஜயை போட்டு தாக்கிடுது. அடுத்தது மூணாவது லைன், அதுக்கும் அர்த்தம் சொல்லுங்க நீங்கள். இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், தர்மம் தன் வாழ்வதனை சூது. I am not prepared to answer you. You are anti-Indian. நினைக்கிறேன். எங்களுடைய போர்க்குணம் அப்படின்னு இவருக்கு போர்க்குணம் இருக்கிற. போர்க்குணம்னா போராடணும். நாளை சூரியன் வரும், இருக்க பார்த்து பயப்படாது. இருக்க பார்த்து நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா விடி அப்போ உதயம் வரும். உதயநிதியும் வருவாரு. முடிச்சுட்டு முடிக்கும்போது பக்கா காலில் விழுந்துட்டு ஐஸ் வச்சுட்டு முதல்ல